கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 63வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் பொழுது நீ என்னை நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை நீ திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது. பாவத்தை வெறுக்கிற நம்முடைய ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். நாம் பாவங்களிலே உழண்டு கொண்டு இருக்கும் பொழுது, கிறிஸ்துவாகிய ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். மன்னித்தருளும் போது என்னுடைய பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டோ என்று கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வு அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அதை நினைத்து வெட்கி இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு விரோதமாக நான் செயல்பட்டு விட்டேனே. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சுவிசேஷம் சொல்லக்கூடிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டார். நீங்களாம் வந்து உங்கள் தெய்வத்தை பற்றி எங்ககிட்ட சொல்லாண்டாயா, இத்தனை ஆண்டுகளாய் முக்கிய நீங்கள் சொன்னாலும் இன்னும் நீங்கள் 3% தான், நாங்கள் தான் 97 என்று மாதட்டி கொண்டிருந்தவர். இப்படிப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவர் சந்தித்தார், ரட்சித்தார், மன்னித்தார். இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என்னையவே மன்னிச்சிட்டார, நான் எவ்வளோ துரோகி. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி மன்னிப்பை தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதை நினைச்சா நமக்கே வெட்கம் வரும். அந்த ஆண்டவருக்கு விரோதமாக நான் எதையும் பேச மாட்டேன், அவர் மேலானவர். இந்த புரிந்து கொள்ளுதலோடு நாம் கிறிஸ்துவை சேவிக்கின்ற மக்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான காரியங்களை ஆச்சரியமாய் செய்கிறார். நல்ல ஆண்டவரே, நீர் செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது, எஸ் லார்ட், நாங்கள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது தான், ஆனால் நீர் மன்னிக்கிறீர். இதை புரிந்தால் நாங்கள் என்றென்று உமக்கு தலை குனிந்து வணங்க, உமையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.